புளிக்காய்ச்சல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முதல்ல தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா புளி. நான் பழைய புளி புது புளி 2 சேர்த்து எடுத்துருக்கேங்க. புளி வந்து ஒரு 150 கிராம் எடுத்துங்க. இது வந்து நான் 1 கிலோ அரிசிக்காக நான் சொல்கிறேங்க. 1 கிலோ அரிசிக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கலாம், வேணுங்கிறப்ப நம்ம கிளறிக்கலாங்க. ஸோ 150 கிராம் புளி எடுத்துங்க. மிளகாய் வந்து மிளகாய் வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 50 கிராம் ஒரு 25லேருந்து 30 மிளகாய் வத்தல் எடுத்துங்க. நல்லா கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்துங்க. அப்புறம் கருவேப்பிலை. இதுக்கு வந்து நமக்கு பருப்பு வகைகள் தேவைப்படுங்க. கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அதாவது நம்ம கைப்பிடி ஒரு பிடி அளவுக்கு இது தேவைப்படுங்க. 1 கிலோ அரிசினால ஒரு பிடி தேவைப்படுங்க. பெருங்காயம், எண்ணெய் தேவையான அளவு. டேபிள் ஸ்பூனுங்கிறது நம்ம டீஸ்பூனோட அடுத்த சைஸுங்க, அதுதான் நம்ம டேபிள் ஸ்பூன் சொல்கிறேன். அதனால் அதில் நீங்கள் இதை எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். புளிக்காய்ச்சலுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை வறுக்க போகிறோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எள்ளை வறுக்க போகிறோம். எண்ணெய் விடாமல் வெறும் வானிலையில் வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சு வருங்க, இதை எடுத்து தனியாக வச்சுங்க. நம்ம பருப்பு வறுக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வானிலையில் எண்ணெய் விட்டுங்க 1 டேபிள் ஸ்பூனு. அதில் வெந்தயத்தை ஆட் பண்ணுறோம். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு. இதை ஆட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. மிளகு வெந்தயமும் நல்லா வறுபட்டுச்சு, வாசனை வருது. இதில் உளுத்தம்பருப்பை நம்ம ஆட் பண்ணிடுறோங்க. இதை கொஞ்சம் நம்ம வறுக்கணுங்க. இதில் கடலைப்பருப்பை நம்ம ஆட் பண்ணுறோங்க. எல்லாமே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சொன்னோம் இல்லைங்களா, அதெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மிளகாய். வெந்தயம் வறுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா அதை கருகிடுச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அது கருகாத அளவுக்கு வெந்தயத்தை நல்லா பக்குவமாக அந்த வாசனை வரப்ப இந்த பருப்பெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வறுக்கணுங்க. நம்ம வறுக்கிறதுல தான் இந்த புளிக்காய்ச்சலோடைய டேஸ்ட் இருக்குது. மிளகாய் கொஞ்சம் வறுபட்டோன்னே நம்ம இதில் கருவேப்பிலையை ஆட் பண்ணுறோங்க. மீதி எல்லாமே நம்ம பாதி பாதி நம்ம வச்சுருக்குறோம். கொஞ்சம் மிளகாய் மட்டும் காய வச்சு எடுத்துங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா வறுபடும். இதெல்லாம் வறுத்து பெருங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து பொடியாக அரைச்சி வச்சுக்கணும். தண்ணி விடாமல் பொடியாக அரைச்சி வச்சுக்கணுங்க. புளிக்காய்ச்சல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சுங்க. இதை வறுக்கிறதுக்கு முன்னாடி புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த புளியை நம்ம கரைக்க முடியும். புளிக்காய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கரைச்சி நம்ம ஒரு கிண்ணியில் ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா தண்ணியாட்டம் இருக்கும். இது நல்லா பாதி பங்கு கொதிக்கணும். அதில் உப்பு இப்போ நம்ம ஆட் பண்ணி இதை நம்ம கொதிக்க விடுறோங்க. வெறும் புளி தண்ணி சேர்த்து கரைச்சி இதில் வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டு அரை பாகத்துக்கு எடுக்க போகிறோங்க. அதாவது ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கிறத கொஞ்சம் கரண்டில் எடுத்து ஊற்றி பார்த்தோம்னா திக்னஸ் வருங்க. அந்த திக்னஸ் வரும்போது நம்ம இதில் பொடியெல்லாம் ஆட் பண்ணி தாளித்து கொட்ட போகிறோங்க. இதில் இப்போ நம்ம மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. புளிக்காய்ச்சலுக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ எண்ணெய் வந்து நம்ம வந்து ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் எடுத்துங்க. தாளிக்கிற எண்ணெயே போதுங்க. ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோங்க. கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு 2 டேபிள் ஸ்பூன் சொன்னோம் இல்லைங்களா, அந்த கடுகும் அதே போல் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம உளுந்து சொன்னோம், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோங்க. அந்த புளிக்காய்ச்சல் அது பாட்டு கொதிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. நல்லா கொதிச்சு அது நல்லா சுண்டுட்டோம். நம்ம இது தாளிப்பையும் சைடில் நம்ம செஞ்சு வச்சுருவோங்க. கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ நம்ம இதில் உளுந்து ஆட் பண்ணுறோம். கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறோங்க.
இப்போ இதை நல்லா வதக்கிக்குங்க. இதில் நம்ம மீதி வச்சுருந்த மிளகாய் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. இந்த மிளகாய் இந்த மாதிரி முழுசாக போட்டாதாங்க நல்லா டேஸ்ட் வரும் உங்களுக்கு. அது வந்து அந்த புளி காய்ச்சல்லே நல்லா ஊறி நல்லா நல்லா சுவையாகவும் இருக்குங்க இந்த மிளகாய். இது நல்லா வறுபட்டு பருப்பு நல்லா கலர் மாறினோடனே நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடணுங்க. அந்த இதில் நம்ம இதை ஆட் பண்ணிடணுங்க. அதாவது கொஜ்ஜி வந்து நல்லா கொதிச்சோடனே இதை வந்து அதில் ஆட் பண்ணிடணுங்க. பாருங்க, பருப்பு எல்லாம் செவந்து நல்லா மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம இந்த புளி காய்ச்சலோட ஆட் பண்ண போகிறோங்க. இது நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சு சுண்டிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோங்க. பாருங்க, இந்த தாளிச்சதை இதில் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டுங்க. இதில் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம பொடியை வறுத்து வச்ச பொடியை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோங்க. பாருங்க, புளிக்காய்ச்சல் வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதில் இந்த எள்ளு வந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் ஆட் பண்ணிடுறோம். எள்ளை நீங்கள் தனியாகவே அரைச்சிடுங்க, அப்போ தான் இது நல்லா அரையுங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச மற்ற பொடிகள் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடுறோங்க. ரொம்ப நைஸாக இதை வந்து போட்டிங்கன்னா நல்லா இருக்காதுங்க. அதனால் அந்த மிளகாய் பருப்புலாம் ஓரளவுக்கு அரைப்படுற மாதிரி குறப்பாக இருந்தால் நல்லா இருக்குங்க. இதை நல்லா கிண்டிடுங்க. கிண்டிங்கன்னா நம்ம கொஜ்ஜு பாருங்கள் திக்னஸ் வந்துருச்சு. இதை நல்லா ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாதுங்க பருப்பு, ஏன்னா இதெல்லாம் வறுத்து தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு கொதி வந்தோடனே இதை எடுத்து நம்ம தனியாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுங்க. ஈரம் படாமல் பார்த்துங்க. இது வந்து ஒரு 15 to 20 நாளைக்கு நீங்கள் இதை வச்சு பயன்படுத்திக்கலாங்க. சுவையான புளிக்காய்ச்சல் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இதை வந்து நீங்கள் ஒரு ஈரமில்லாத பாத்திரத்துலேயோ இல்லை பாட்டில்லையோ நீங்கள் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப நாள் இது வந்து பயன்பெறும். ஸோ புளிக்காய்ச்சல் செய்வது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதுங்க. எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.